இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 19 ஏசி புறநகர் மின்சார ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் இந்த ஏசி ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. தினமும் 10 சர்வீசுகள் இந்த ஏசி ரயில் இயக்கப்படுகிறது. பயணிகள் மத்தியில் ஏசி ரயிலுக்கு வரவேற்பு இருந்தாலும் கூட அதிருப்தியும் நிலவுகிறது. வெயில் கொளுத்தும் நேரம் காலை 11 மணி முதல் 3 மணி வரை. அந்த நேரத்தில் 2 சர்வீஸ் மட்டுமே இயக்கப்படுகிறது. பீச், செங்கல்பட்டு இடையே அதிக எண்ணிக்கையில் ஏசி ரயில்களை இயக்க வேண்டும் எனவும் பயணிகள் வலியுறுத்துகின்றனர். பீச், செங்கல்பட்டு இடையே ஏசி ரயில் இயக்கப்படுவதை பார்த்து அரக்கோணம் மார்க்கத்தில் பயணிக்கும் பயணிகளும் தங்களுக்கும் ஏசி ரயில் வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று மற்றொரு ஏசி ரயிலை தயாரிக்க ரயில்வே வாரியம் உத்தரவிட்டது. சென்னை ICF ஆலையில் தயார் செய்யப்பட்டு வந்த மற்றொரு ஏசி ரயில் தற்போது தெற்கு ரயில்வேயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலை சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை பீச், தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் ஏசி ரயில் சேவை ஓராண்டை நிறைவு செய்யும் நிலையில் சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்கத்தில் 2வது ஏசி ரயில் இயக்கப்படுவது அந்த மார்க்கத்தில் பயணிக்கும் லட்சக்கணக்கான பயணிகளுக்கு மகிழ்ச்சி செய்தியாக வந்து சேர்ந்துள்ளது. இந்த ஏசி ரயிலில் உட்கார்ந்தும் நின்றபடியும் கிட்டத்தட்ட 4000 பயணிகள் பயணிக்க முடியும். சோதனை ஓட்டம் முடிந்த பிறகு சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்கத்தில் ஏசி ரயில் எப்போது ஓடும் என்பது குறித்த அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.